ஈராக்கினுடைய சுப்ரீம் லீடர் அண்மையில் கொலை செய்யப்பட்ட சுப்ரீம் லீடர் அவர்கள் இறைதூதர் முகமது நபிசல் அவர்களுடைய பரம்பரை சார்ந்தவர் என்ற கருத்து உண்மையா? அவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், ஈரானில் தற்போது கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி ஹாமனிங்கிறவர் இறை தூதர் முகமது நபியுடைய பரம்பரையை சேர்ந்தவரா என்று கேட்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவர் ஈரானை சேர்ந்தவர். அவருக்கு முகமது நபியுடைய பரம்பரைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, முகமது நபியுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் என்கிற எந்த முக்கியத்துவமும் எங்களுடைய மார்க்கத்தில் கிடையாது. இப்போ எங்கள் மார்க்கத்தில் கொஞ்சம் பேர் வருவாங்க, நாங்களாம் மௌலானாக்கள், மௌலானான்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, பின்னாடி மௌலானான்னு சேர்த்துக்குருவாங்க. இந்த மௌலானான்னு வச்சிருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், நாங்கள் முகமது நபியினுடைய பரம்பரை, அதனால் மௌலானா அப்படின்னு இருக்கிறாங்க. முகமது நபியுடைய பரம்பரைக்கு மௌலானாங்கிற எந்த ஒரு வழக்கத்தையும் இஸ்லாம் கொடுக்கவும் இல்லை. முகமது நபியுடைய பரம்பரை என்பதால் எந்த ஒரு முக்கியத்துவத்தையும் கொடுக்கல. முகமது நபியுடைய வாரிசு என்பதால் எந்த முக்கியத்துவத்தையும் கொடுக்கல. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா முகமது நபியுடைய மரணத்துக்கு பிறகு முதலாவது ஆட்சியாளராக வந்தவர் அபூபக்கர் சித்திக் என்கிறவர். அவர் முகமது நபியுடைய தோழர். அவருடைய மகளை முகமது நபி திருமணம் முடிச்சிருந்தாங்க, அது வேற. முகமது நபியுடைய மருமகன் எப்போ வர்றாரு? 4வது தான் வர்றாரு, அலி என்கிறவர். அது வரைக்கும் யாருக்குமே பதவி கூட கொடுக்கப்படல. அவர் பதவிக்கு வருவதிலே பலத்த சர்ச்சைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தது. அப்ப முகமது நபியுடைய பரம்பரைக்கென்று எந்த முக்கியத்துவம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் முகமது நபி அவங்க மரணிக்கும் போது என்னுடைய எந்த சொத்துக்களும் வாரிசுகளுக்கு சொந்தம் இல்லை அப்படின்ட்டு போயிட்டாங்க. முகமது நபி மௌத்தா போனாங்கல்லம்மா, முகமது நபியுடைய சொத்துக்களாக என்ன இருந்ததுன்னு கேட்டா, முகமது நபிக்கு 2 தோட்டம் இருந்தது. அந்த 2 தோட்டத்தோட இன்னும் சில சொத்துக்கள் இருந்தது. இந்த சொத்துக்கள் எதுவுமே எனக்கு பிறகு என்னுடைய பரம்பரைக்கு போகக்கூடாது, பொது நிதிக்கு போகணும்னு போயிட்டாங்க. முதலாவது ஆட்சியாளர் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது அபூபக்கருடைய ஆட்சியில முகமது நபியுடைய மகள் ஃபாத்திமா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, நேரடியாக வந்து ஆட்சியாளர்கிட்ட கேட்பாங்க, எங்க அத்தாட சொத்து இருக்கா இல்லையா, 2 தோட்டம் இருக்குதா இல்லையா, இது மாதிரி இருக்கக்கூடிய சொத்தையெல்லாம் எங்களுக்கு தாங்கன்னு கேட்பாங்க. அவர் என்ன சொல்லுவாருன்னா, சாரிம்மா, உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தர முடியாது, தரக்கூடாதுன்னு முகமது நபி சொல்லிட்டாங்க. அப்ப முகமது நபியுடைய பரம்பரை என்று சொல்லி முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கலாமா இல்லையா? எந்த முக்கியத்துவமும் முகமது நபியுடைய பரம்பரை என்று கிடையாது. ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் முகமது நபியுடைய பரம்பரையை சேர்ந்தவரும் கிடையாது. சேர்ந்தவராக இருந்தாலும் அதனால் எந்த ஒரு மவுசும் கிடையாது. அவர் ஈரானுக்கு சுப்ரீம் லீடர், அவ்வளவுதானே தவிர இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் அவருக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது. தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்த்து வருகிற சகோதரர்களுக்கு தெரியும், நம்ம இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் இஸ்லாத்தை புனித மார்க்கமாக ஏற்றுக்கொண்ட சகோதரிகள், ஏழைகளாக இருக்கிற சகோதரர்களுக்கு வீடு வசதிகள் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கான வீட்டு திட்டம் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 14 குடும்பங்கள், அவர்களுக்கான 5 வீடுகளை கடந்த ரமலானில் நம்ம உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட அன்பளிப்புகள், உதவிகள் காரணமாக கட்டி கொடுத்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நீங்கள் முன்னாடி பார்க்க முடியும். 5 குடும்பங்களுக்கான வீடுகளை நம்ம ஒப்படைச்சிருக்கிறோம். அதை தாண்டி அந்த பகுதிகளில் இறுதியாக ஒரு வாட்டர் டேங்க்கும் நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். தண்ணீர் பற்றாக்குறை இருந்தது. இப்படியான சூழலில் இன்னும் ஒரு 9 வீடுகளை நம்ம கட்டுவதற்கான தேவை இருக்கிறது. அதற்கான நிலம் இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது அந்த ஃபவுண்டேஷன் 2 வீட்டுக்கான ஃபவுண்டேஷனும் நம்ம போட்டிருக்கிறோம். மீண்டும் அந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை, புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் ஜக்காத்தை நீங்கள் கணக்கு பார்ப்பீங்க. அப்படி பார்க்குற நேரத்தில் ஏழை எளியவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய சகோதரர்கள், இந்த சகோதரர்களுக்கும் ஜக்காத்து நிதியிலிருந்தும் உங்களுடைய சதக்காக்களிலிருந்தும் உதவி செய்ய தவறிவிடாதீர்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். அதற்கு அந்த வங்கி கணக்கிலக்கத்திற்கு பணம் வைப்பு செய்ய முடியாது என்று வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் எப்படி அதுக்கு உதவ முடியுங்கிறத நம்ம சொல்லிடுவோம். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜக்காத்து கொடுப்பதற்கு 8 கூட்டத்தினர் தகுதியுடையவர்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அதில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த சகோதரர்கள் 3 கூட்டத்திற்குள் அடங்கி விடுவார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டவர்கள். எனவே அவர்களுக்கு ஜக்காத்து கடமை. ப்ளஸ் இவர்கள் ஃபக்கீர்களுடைய லிஸ்ட்லையும் வந்துருவாங்க, ஏன்னா அவ்வளவு பரம ஏழைகள். ப்ளஸ் இவங்க மிஸ்கீன்களுடைய லிஸ்ட்லையும் வந்துருவாங்க, அவ்வளவு கஷ்டப்படக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு சாராருக்கு கொடுக்கக்கூடிய ஜக்காத்தில் ஒவ்வொரு நன்மை, இந்த கூட்டத்துக்கு ஜக்காத் கொடுத்த நன்மை கிடைக்கும். ஆனால் இவங்களை பொறுத்தவரையில் இந்த 3 கூட்டத்துக்கு ஜக்காத்து கொடுத்த நன்மை நமக்கு கிடைக்கும். அவ்வளவு ஒரு பங்கு ஜக்காத்
ஜக்காத்து தான் கொடுப்போம். ஆனால் 3 பங்கு கொடுத்த மாதிரி 3 குழுக்களுக்கு கொடுத்த மாதிரியான நன்மைகளை அல்லாஹ் தர போதுமானவன். எனவே இந்த பணி நம்ம ஆரம்பித்த பணி, நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து ஆரம்பித்த பணி. உங்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய சிறு தொகைகள், பெருந்தொகைகள், இதுகளை வச்சு தான் அந்த வீட்டு பணியில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனவே இறைவனுடைய மார்க்கத்திற்காக, இறைவனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நண்பர்களுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு தருவதினூடாக மீதி இருக்கக்கூடிய 9 வீடுகளை கட்டி முடிக்கிற பாக்கியமிக்க பணியிலே கைகோர்ப்போமா.